டோரா குறை சொல்ல வெளியே கிளம்பிட்டான். மாசம் பிறந்தா செலவுக்கு காசு தரல, அப்புறம் என்ன குறை உனக்கு? எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க. உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் உன்ன மாதிரி சொத்து பிரிக்க சொல்லி கேக்குறான். அவன் வேலைக்கு போறான், அதனால அவன் கேட்கல. அப்ப நீ வேலைக்கு போ. அவனை மாதிரி மத்தவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான். அவன் என்ன மத்தவங்களை கஷ்டப்படுத்தினான்? அவன் வேலைக்கு போறானே, அது எவ்வளவு பெரிய தப்பு. வேலைக்கு போறது தப்பா? அம்மா, நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவன் ஏன் வேலைக்கு போனோம்? அவன் வேலைக்கு போறதுனால ஒரு ஏழைக்கு வேலை கிடைக்காம போகுது. அதனாலதான் நான் வேலைக்கே போறது இல்ல. அப்படியே பேசி நிற்படா, சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது, போய் வேலையை பாரு. சொத்தை பிரிக்க வேணாம், வாடகை விட்டல அந்த இடத்துக்கு என்னோட பேரை வைக்க மாட்டேன்றிய. அது மாதிரிலாம் வைக்க முடியாதுடா. வைக்க முடியாதுன்னா சொல்லாத, வாடகை விட்டுருக்கல அவங்க கிட்ட போய் சொல்லு. டேய், விவரம் இல்லாத பேசுறப்ப வேலையை பாருப்படா. நியாயத்தை எங்க கேட்கணுமோ அங்க கேக்குறேன். ஓகே சார், நம்ம லிமிட்ல எங்கேயும் தேவையில்லாம கூட்டம் கூட விடுறது இல்ல சார். ஓகே சார். வணக்கம் மேடம். வணக்கம், உட்கார். தேங்க்ஸ் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? அது இருக்கட்டும், யார் நீங்க? சொல்றேன் மேடம். அதுக்கு முன்னாடி நான் மத்தவங்க மேல அக்கறை கொண்டுவேன், பொதுநல விரும்பி. சரி, அதையே இங்க வந்து சொல்றீங்க? நீங்க யார் மேடம்? நானு யாரா? மக்களுக்கு சேவை பண்றவங்க. அதுக்கு என்ன இப்போ? நீங்க சேவை பண்றவங்க, நான் பொதுநல விரும்பி. புரியுதுங்களா? அதெல்லாம் புரியுது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல. அத சொல்லதான் மேடம் வந்திருக்கேன். சொல்லுங்க. உட்காருங்க. ஏன் கடமை லேட்டு? மக்கள் நல்ல அக்கறையோட வேலையை பார்த்துட்டு வந்தேன் மேடம். தெருநாயில இப்ப கடிக்குதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட் வருது. சரி, இருக்கிற தெருநாயெல்லாம் விரட்டி விட்டு வந்தா ஒரு வீட்டு நாய் தெருவுக்கு வந்திருக்கு போல. எதுக்கு எப்படி தெரியும்? அதுவும் தெருநாய் நினைச்சுன்னு விரட்டிட்டேன். அந்த நாய் ஓடி போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்காரங்க வந்து சார்னா சார் எங்க வீட்டு நாயை விரட்டிங்க. ஏமா எனக்கு தெரியாது, இது தெருநாய் நினைச்சாங்க. உங்க வீட்டு நாய் இருந்தா நீங்க கழுத்துல ஏதாவது போட்டு போயிருந்தா போட்டு வச்சிருந்து சார். நாங்க மற்ற நாய்க்கு ஒரு கை, இந்த நாய் இருக்கு, அதெல்லாம் கன்ஃபியூஷனா இருந்தது. அப்புறம் அந்த நாய் தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவரும் பொதுநல விரும்பிதான் மேடம். தேங்க்யூ. தெரியல கடமை, ஏதோ கேஸ் கொடுக்க வந்திருக்காரு சார். மேடம் நீங்களும் சேவை செய்யறவங்க, நான் பொதுநல விரும்பி. ஓ அப்படிங்களா? சூப்பர் சார். எந்தெந்த தெருல எவ்வளவு நாய் விரட்டி இருப்பீங்க? ஓடிச்சா கடிக்க வந்ததா? உங்களை கடிக்க வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. நான் கூட விரட்டப்போ ஒவ்வொன்றுச்சு டக்குன்னு அப்படி ஒதுங்கி வந்து விரட்டினேன். அப்படிதான் விரட்டிங்களா மேடம்? எவ்வளவு நாய் விரட்டி இருக்காரு மேடம்? நாய் விரட்டுறத பத்தி பேசுறதை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. ஓ மேடம், நான் வரத்துக்கு முன்னாடி இவர் வந்துட்டாரு, இவரு வரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருப்பீங்க. அப்ப நீங்க கேட்டிருப்பீங்களா? உங்ககிட்ட அவர் எதனா சொன்னாரா? அவர் எதுவுமே சொல்லலையா? அதனாலதான் என்ன கேட்க சொல்றீங்களா? என்கிட்ட வேற மாதிரி சொல்லி உங்ககிட்ட வேற மாதிரி சொன்னா குழப்பமா இருக்கல. சொன்னியா ஏற்கனவே ஏதாச்சும்? சொன்னனே சார், பொதுநல விரும்பின்னு. மேடம் கிட்ட கேட்டு பாருங்க. சொன்னாரா மேடம்? சொன்னாரு. வந்ததுல இருந்து பொதுநல விரும்பின்னு இதை தவிர வேற எதுவும் சொல்லல. வேற என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆமா மேடம், பட்டிமன்ற நடுவர். அவங்க கேட்கறதுக்கு நீ என்ன பதில் சொல்லுன்னு எதிர்பார்த்துருக்காங்க. யோ, எதுக்கு வந்தியோ அதை சொல்லு. ஓ, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். ஒரு ஆம்பளைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுங்களா? மேடம், நான் அந்த மாதிரி பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கான். ஏன்பா, இது மருத்துவமனை அல்ல, இது காவல் நிலையம். அந்த மாதிரி டாக்டரை பார்க்கணும்னா அதை தேடிதான் போகணும். இங்க தீர்வு கிடைக்காது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அடே, கல்யாணம் ஆனாதான்டா பிரச்சனை, ஆவலனா சுதந்திரமா இருக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனைன்ற? நீங்க அப்படி சொல்றீங்க. என்ன எல்லாரும் கல்யாணம் ஆகாத மொட்டை பையன் சொல்றாங்க. இப்பவும் தப்பான இடத்துக்குதான் மேடம் வந்திருக்கான். தம்பி, இந்த விஷயத்துக்கு திருமண தகவல் நிலையம் போட்டிருக்கோம், அங்க போனோம். அங்கதாங்க எனக்கு கல்யாணம் ஆகல, என் வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இந்த வேலையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? அங்கெல்லாம் போவேனா சார்? பொண்ணு ரெடியா தான் இருக்கு, கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டேங்குது. மேடம், இப்ப என்ன கேஸுக்காக வந்தாலும் சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். சரிப்பா, அந்த பொண்ணு உன்னை கட்டிக்க மாட்டேன்னு என்ன காரணம்? நல்ல வேலை தானே இருக்க. வேலையா? நான் எந்த வேலைக்கும் போல சார். கூமுட்ட வேலைக்கு என்ன? வேலைக்கு போனா எந்த பொண்ணு தான் உன்னை கட்டிக்கும்? வேலைக்கு போவதனால அவ கட்டிக்காம இல்ல சார், வேற பிரச்சனை. என்னதாங்க பிரச்சனை அதை சொல்லுங்க முதல்ல. மேடம், இப்படி படிச்சுன்னு கேட்டுறாதீங்க. லேடிஸ் கூட பார்க்காம ஏதாவது சொல்லிட்டு போறான். ஏன்பா, அந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா இங்க சொல்ல முடியாது சார். தப்பா யோசிக்காதீங்க. பொண்ணு கேக்குறா என் பேர்ல என்ன இருக்குன்னு. அவ்வளவுதானே? பேர் வச்சுக்கோ, கடல எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் பேர் வச்சுக்கோ, சரியா போச்சு. ஐயோ, அந்த எண்ணெய் இல்ல சார், என் பேர்ல என்ன சொத்து இருக்குன்னு கேக்குறா சார். ஏன்பா, உன் பேர்ல சொத்து எதுவும் இல்லையா? சொத்து நிறைய இருக்கு மேடம், ஆனா என் பேருக்கு இன்னும் பிரிச்சு கொடுக்கல. ஏன்பா, முதல்ல பொதுநல விரும்பின்னு ஒன்று ஆரம்பிச்சேன், இப்ப கல்யாணம் சொத்துன்னு வந்திருக்க. இந்த பொதுநல விரும்பின்னு ஒன்று சொன்னிய, அதுக்கு அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லுப்பா. சொல்றேன் சார். இவ்வளவு சொத்துக்களை வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போனேன்னா வேலை இல்லாத ஒருத்தனுக்கு வேலை இல்லாம போயிடல சார். அதனாலதான் சார் நான் வேலைக்கு போறேன். நான் ஒரு பொதுநல விரும்பி தானே சார். ஆமா, கரெக்ட் தான்ப்பா. ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. கல்யாணம் ஆகல, மேல சொல்லு. அவ சொல்றா மேடம், நான் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல,
நிறைய சொத்து இருக்கு, உன் பேர்ல என்ன இருக்குன்னு கேக்குறா. இருந்தா நான் கட்டிக்கிறேன்னு சொல்றா. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடை எங்க விட்டாலும் சுத்திட்டு கோயில் உள்ள வருமா? அது மாதிரி எங்கெங்கயோ போய் சுத்திட்டு திருப்பி அதே சொத்துல தான் வந்து நிக்குது. உன் பேர்ல நான் என்ன சொல்ல வரல, உன் பேர்ல என்ன இருக்கணும்ன்ற. என் பேர்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது இருக்கணும்ன்றா. கவலையே படாத, மேடம் நானும் இருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஏதாவது 2 கேஸ், கொலை கேஸோ திருட்டு கேஸோ பொண்ணை கைக்குச்சி வைத்த கேஸோ ஒரு 4-5 கேஸ் உன் பேர்ல போட்டுடுற. அவன் என்ன கேட்கிறா, உன் பேர்ல எதுனா இருக்கணும்ன்றா. 5 கேஸ் இருக்குன்னு சொல்லு, அமோகமா கல்யாணம் ஆகும். சார் சார் இருங்க சார், என்ன மேடம் இப்படி சொல்றாரு? கடமை நீங்க கம்முன்னு இருங்க. அப்ப இப்படி பண்ணலாம், இந்த கேஸ் வேணா கிரிமினல் சூட் கேஸ் வாங்கிக்க, இது என் பேர்ல தான் இருக்குன்னு ஒட்டிக்கோ மேல. ஓகேவா? என்ன மேடம் என் கல்யாணத்தை இவ்வளவு விளையாட்டா பேசுறாரு? கடமை சும்மா இருங்க. சரிப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னால முடிஞ்சதை பண்றேன். மேடம் எங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு. நாங்க இருக்கிற வீடை தவிர்த்து 4 ஆபீஸ், 2 கடை, 2 வீடை வாடகை விட்டுருக்கோம். வந்ததுலேருந்து 72 தடவை எனக்கு சொத்து இருக்குன்னு பொதுநல விரும்பின்னு. ஆனா என்ன பிரச்சனை எனக்கு சத்தியமா புரியல. மேடம் உங்களுக்கு புரியுதா? அதை விடுங்க, அதெல்லாம் இருக்கு. சரி, நாங்க என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல மேடம், நாங்க வாடகை விட்டுருக்க ஆபீஸ்ல ஒரே ஒரு ஆபீஸ்ல போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல என் பேர் வந்தா போதும் மேடம். ஏன்பா அவங்க வச்சிருக்க போர்டுல உன் பேரை வச்சா அவங்க பிசினஸ் பாதிக்காதா? போர்டெல்லாம் மாத்த வேணாம் சார், அதே போர்டுல மணின்னு என் பேரை செத்தா போதும் சார். அவ்வளவுதானே? உங்க அம்மா கிட்ட சொல்லி போய் பேசி பார்க்க வேண்டியதானே? கடமை அவங்க பிசினஸுக்கு இவர் பேர் எப்படி போடுவாங்க? அவங்க பிசினஸ் பாதிக்காது. ஓகே மேடம், அப்படின்னா வாடகையில இருந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்க சொல்லுங்க. மேடம் இவருக்கு கல்யாணம் வந்து வாடகையே குறைக்கிறானே, இன்னும் பெரிய போர்டா வைக்கிறேன்னா வீடே எழுதி கொடுத்துருவான் போல இருக்கு மேடம். 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. மேடம் இவன் சொல்றதை பார்த்தா நம்ம போலீஸாவே அவன் மதிக்கல, ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கரா நினைச்சிருக்கான. டேய் என்னடா நினைச்சிருக்க நீ? அந்த பொண்ணை தான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். கடமை பார்க்க பாவமா இருக்கு, நம்மளே அந்த ஆபீஸ்ல பேசி பார்ப்போமா? மொத்தத்துல வீட்டு புரோக்கராக இருக்கேன் நம்மள. மேடம் நான் கேட்டதுல தப்பு இருக்கா? நோ எந்த தப்பு இல்லை மேடம். வாடகையும் குறைச்சிக்கன்றாரு, வெறும் அவர் பேர் மணி அவ்வளவுதானே சேர்க்க சொல்றாரு. அது என்ன கம்பெனியா இருந்தாலும் என்ன, உங்க பேரை சேர்க்க போறாங்க. இதுல என்ன மேடம் குறைஞ்சிட போறாங்க? தப்பே கிடையாதுப்பா, தாராளமா கேட்கலாம். அம்மா கேட்கலன்னா பரவாயில்ல, மேடம் வச்சு கேட்டு சரி பண்ணி கொடுப்போம். ரொம்ப நன்றி சார். போலாமா மேடம்? வணக்கம்மா. டேய் நீ என்னடா இங்க இருக்க? ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இருப்பா, உட்காருங்க. இவனை உட்கார வச்சு என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஐ எம் டெல் திஸ் இஸ் மை மம்மி. உங்க பையனா? நான் சொல்றேன் மேடம், ஐ எம் டெல்னா நான் சொல்றேன்னு அர்த்தம். திஸ் இஸ் மை மம்மினா என்னோட அம்மான்னு அர்த்தம். மேடம் விளக்கி உங்களுக்கு விளக்கமா சொல்றா போல. விளக்குமாறு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். என் பையன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவான் சார். நல்லா கீப்பான். கேட்டீங்களே இவ்வளவு நேரம். மேடம் நீங்களே கேளுங்க. 10ஆம் தேதி ஆனா பேமெண்ட் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்துருமே, நீங்க என்ன ஸ்டேஷன் பக்கம்? என் புள்ள ஸ்டேஷனுக்கு வந்தான்னு கேள்விப்பட்டம்மா, அதான் உடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். சொன்னாமா உங்க பையன் சொன்னா, பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதானே? பொண்ணெல்லாம் ரெடியா இருக்குமா, இவன் பேர்ல ஏதாவது இருந்தாதான் பொண்ணு கட்டிக்குவேன்னு சொல்றா. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வைக்கல. அவன் என்ன கேட்டான்? சொத்து கூட அந்த பொண்ணு கேட்கல, நல்ல பொண்ணா இருக்கும் போல இருக்கு. இவன் பேர்ல ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்காங்க. 4 கடை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, 2 வீடு, ஷாப்பிங் மால் மாதிரி ஏதோ திறந்து வச்சிருக்கீங்க. பேர் மட்டும் வச்சா போதும் தான் சொல்லியிருக்க அந்த பொண்ணு. அவ்வளவு மோசமான பொண்ணா எனக்கு தெரியல. போனீங்களா உட்காந்து பேசுறீங்களா? எங்க உங்க போர்டுல என் பையன் பேர் மணி அப்படி வைங்க, வச்சா கல்யாணம் வந்துன்னா அவங்க பண்ணிட்டு போக போறாங்க. ஒரு வார்த்தை போய் தான் கேக்குதுமா, என்ன உங்களுக்கு கிரீடம் குறைஞ்சிட போகுது? 18 பட்டிக்கு நீங்க தான் ஏதோ பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசுறீங்க. நான் பேசுறப்பா உங்களுக்காக, பிள்ளைக்காக இது கூட பண்ணலன்னா நீ எல்லாம் என்னமா அம்மா பெற்ற தாயா நீ? அவன் வந்து உன்னை பேயின்னு கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. சார் நீங்க வேற விவரம் தெரியாத பேசாதீங்க சார். மா எல்லா விவரமும் அவருக்கு தெரியும், அவரே ஒத்துக்கினாரு. என்ன சார் நீங்களே ஒத்துக்குனீங்களா? ஒத்துக்கினா என்னம்மா தப்பு? நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, சரி பையனுக்கு கல்யாணம் ஆகட்டுமேன்ட்டு. நீங்க போறீங்க, ஒரு பாண்டியன் பூண்டு கடையை வச்சுக்கணும். நேராக போய் மணிப்பாண்டி பூண்டு கடை வச்சா நான் குறைஞ்சிட போறேன். மணிப்பாண்டி பூட்டு கடை, மணிப்பாண்டி ப்ரொவிஷன் கடை, மணிப்பாண்டி ஏதாவது ஒரு கடை. அந்த கடைக்கு முன்னாடி மணி போட போறீங்க. அங்கங்க மணி அடிச்சிட்டு இருக்கான், அங்கங்க வச்சிட்டு இருக்கான். இந்த மணி தூக்கி மேலே போடுறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போற அப்படின்னு அந்த கடைக்கார போய் கேளுங்க. பையனை கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த விவரம் கூட நான் சொல்லித்தர வேண்டியதா இருக்கேன். கல்யாணப்படுவாங்கப்பா, கவலைப்படாத. வாய் வளருது எனக்கு. ஏன் உங்க கல்யாணத்துல எனக்கு பதட்டம். ரொம்ப நன்றி சார். கேட்டுக்கோமா கேட்டுக்கோ, சாரே சொல்லிட்டாரு. பேசி ஒரு முடிவு பண்ணுங்கம்மா. மா நீங்களும் விவரம் இல்லாம சொல்றீங்களே. அழுகுற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். கண்ணாடி முன்னாடி நின்னாதான் முகம் தெரியும். பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும். சீப் எடுத்து வாரினாதான் தலைப்படியும். எனக்கு சொல்ல தெரியும். சோறு துணாதான் வயிறு நிறையும், தண்ணி குடிச்சாதான் தாக அடங்கும்,
நந்து போனாதான் உடம்பு போதும் குறையும். நிறுத்துங்க. போதுமா? நந்து போனா பார் குறையும் கரெக்டா. கடமை. மா நாங்க ஆபீஸ வாடகை விட்டோம்ல, அதுல எந்த ஆபீஸோட நேம மாத்த சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. அப்படி எந்த ஆபீஸ்பா? வெளியே வாங்க மேடம், காட்டுறேன். எப்பா நாங்க இங்க இருக்கோம், இங்கே நீ சொல்லு. சொல்றேன் சார். வெளியே மாநகர காவல் நிலையம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணும் இல்ல சார், முன்னாடி மணின்னு பேரை சேர்த்துட்டு மணி மாநகர காவல் நிலையம் வச்சுட்டா போதும் சார். டேய், எதை மாத்த சொல்றான் பாருங்க மேடம். மா எத்தனையோ தடவை சொன்னம்மா, அவன் கேட்கல. நேரா வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒத்துக்குனீங்க. 1 செகண்ட் மேடம், நானே பேசிக்கிறேன். நாங்க தான் ஒத்துக்கணுமா? ஏமா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பேரை மாத்த முடியுமா? அது மணி வைக்கணுமா? அது வைக்க முடியுமா? 10ஆம் தேதி ஆனா கரெக்டா உனக்கு வாடகை வருது. நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், அதுக்காக உங்க புள்ள பேர்லாம் வைக்க முடியுமா? கொஞ்சமாவது புத்தி வேணா வைக்கலாம். உங்க புள்ளைய தூக்கி ஜெயிலில் வைக்கலாம், செல்லுல வைக்கலாம், 6 மாசம் உள்ள வைக்கலாம். பேரெல்லாம் வைக்க முடியாது, புரியுதா? மேடம், இன்னும் 24 மணி நேரத்துல ஒழுங்கு மரியாதையா நீங்க ஸ்டேஷனை காலி பண்ணலனா நான் வேற ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ கூட்டு வருவேன். இப்ப நாங்க யாரு? ஏய், புரிஞ்சுதான் பேசுறியா? புரியும். நம்ம யாரு மேடம்? இப்ப யாரோ போலீஸ கூட்டு வருவானா? அதுக்கு நீ ஒண்ணு பண்ணு, எங்களை எடுத்து அந்த ஸ்டேஷன்ல விட்டு அவங்களை இங்க வந்துட்டு மணின்னு பேரு வச்சுக்கோ. முடியலடா என்னால. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், பையனுக்கு கல்யாணம் ஆகலன்ற வரைக்கும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா பேசினா, இங்க பேசின மாதிரி வேற எங்கேயும் பேசிட வேணாம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு கூட்டு போங்க. கரெக்ட் மேடம். நீங்க பாட்டு வாடகைக்கு விட்டான்ட்டு நாளைக்கு காலை உங்க பையன் வந்து இது உள்ளதான் பார்த்துப்பேன், கன் எந்து ஃபைல் சேர்த்துன்னு போயிடுவேன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து கட்டி போட்டு வைமா புள்ளைய. வீட்டுல கால் கட்டு போறியோ இல்லையோ, கையை 2 நல்லா இழுத்து கட்டு. புள்ளையாது குடும்பம் எப்படி பாக்குது பாரு, திரு திரு. சரிங்க சார். டேய் வாடா. சார், நைட்டா வந்து மணின்னு என் பேரை எழுதி வச்சுட்டு போலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஆமா, பேரை மாத்தி வச்சு பண்ணா ஆலய மணின்னு வச்சுக்க சொல்லலாம் மேடம்.